ஹை ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? சண்டே ஸ்பெஷல் வந்து மத்தியானம் அம்மா வீட்டில் சாப்பிட்டோம். இப்போ நைட்டு வந்து நம்ம வீட்டில் என்ன ஸ்பெஷல் பார்த்தீங்கன்னா சிக்கன் கிரேவி. சிக்கன் கிரேவிக்கு வந்து ரைஸுக்கும் நல்லாயிருக்கும், டிஃபனுக்கும் நல்லாயிருக்கும். நம்ம நைட்டு தோசைக்கும் சிக்கன் கிரேவி வச்சு தான் சாப்பிட போகிறோம். எப்படி செய்கிறதுன்னு வந்து பார்க்கலாம். ஃபஸ்ட்டு நான் எப்போவுமே சிக்கனை வந்து குக்கரில் ஒரு 3 விசில் விட்டு வந்து வேக வச்சு எடுத்துப்பேன். அப்போ தான் வந்து நல்லா சாஃப்டாக வெந்திருக்கும். இப்போ சிக்கனை குக்கரில் சேர்த்துட்டு கொஞ்சமாக மஞ்சள்தூள் சேர்த்துட்டு ஒரு 3 விசில் வச்சு எடுத்துடலாம். சிக்கனை ஒரு பக்கம் வேக வச்சுட்டு ஒரு பக்கம் வந்து கடாயில் கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக பட்டை சோம்பு சேர்த்துக்கோங்க. கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். வெங்காயம் பொடி பொடியாக வந்து கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. வெங்காயம் வந்து ஒரு பக்கம் நல்லா வதங்கட்டும். அந்த கேப்பில் வந்து எனக்கு நிறைய வந்து பாத்திரம் அழுக்கு சேர்ந்துருந்தது. அதையும் வந்து வாஷ் பண்ணி வச்சுட்டு இருந்தேன். இப்போது வந்து இந்த ஸ்டேஜில் நம்ம பொடி பொடியாக கட் பண்ண தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். தக்காளி வந்து நல்லா பச்சை வாசனை போகிற வரையும் நல்லா வேகிற வரையும் சேர்த்துக்கோங்க. இப்போ வந்து நான் இஞ்சி பூண்டு அப்புறம் புதினா மல்லி எல்லாம் வந்து மிக்ஸ் பண்ணி அரைச்சி வச்சுருப்பேன் பேஸ்ட்டு, அதை சேர்த்துக்கிறேன். அப்புறம் கொஞ்சமாக மஞ்சள்தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, கொஞ்சமாக சிக்கன் மசாலா நான் சேர்த்துக்கிறேன். இப்போ வந்து நம்ம வேக வச்சு வச்சுருந்தோம் பார்த்திங்களா, அந்த சிக்கனை அந்த தண்ணியோடு நான் இதில் சேர்த்துக்கிறேன். இப்போ தேவையான அளவு வந்து காரத்துக்கு மிளகாத்தூள் சேர்த்துக்கிறேன். 15 மினிட்ஸ் நல்லா வந்து அப்படியே வேகட்டும். இப்போ பார்த்தீங்கன்னா சூப்பரான சிக்கன் கிரேவி வந்து ரெடி ஆகிடுச்சு. கொத்தமல்லி தூவி வந்து நம்ம சர்வ் பண்ண வேண்டியது தான். இப்போ வந்து சுட சுட தோசைக்கு வந்து இந்த சிக்கன் கிரேவி வச்சு நம்ம சாப்பிட்டு பார்க்கலாம். டேஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அல்டிமேட்டாக இருக்கும். நீங்களும் வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். சண்டே பார்த்தீங்கன்னா நான்வெஜ் எடுக்கலைன்னா அந்த நாள் வந்து சண்டே மாதிரியே தெரியாது. இப்போ பார்த்தீங்கன்னா நம்மளுக்கு நைட்டு வந்து டின்னர் வந்து சூப்பராக வந்து முடிச்சிட்டோம். என்னோடய வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். நெக்ஸ்ட் ஒரு சூப்பரான வீடியோவில் பார்க்கலாம்.